ஸ்ரீதர், நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிறீர்கள். பிரேத பரிசோதனை முடிவடைந்து விட்டது. உடலை வாங்குவதற்காக உறவினர்கள் எல்லாம் மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காவல்துறையினரை தவிர வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? அரசு சார்பில் யாராவது வந்திருக்கிறார்களா அதிகாரிகள்? இந்த பகுதியை ஒட்டுமொத்தமாக மக்கள் சொல்லும் ஒரே கருத்து மனித தன்மாற்ற செயல். இந்த மனித தன்மாற்ற செயலுக்கான காரணம் போதையை ஒழிக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? போதையை ஒழித்தால்தான் இதுபோல் பிரச்சனை இனிவரும் காலங்களில் இருக்காது. அது மட்டுமில்லாமல் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டதுக்கான சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது என்ன நடவடிக்கை பாய போகிறது? புதுவையை பொறுத்தவரைக்கும் கடுமையான சட்டங்கள் இல்லை, சட்டங்களில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள்? அந்த தண்டனை தான் அடுத்த கட்ட தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டுமே இனிவரும் காலங்களில் குழந்தைகள் சுதந்திரமாக நடக்க முடியும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துதான் தற்போது இந்த பகுதி முழுவதுமாக அவர்கள் ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆணிவேராக இருக்கும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தினால்தான் புதுவை மாநிலத்திற்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்தாலும் மிகப்பெரிய ஒரு அரக்கன் என்பது போதையாகத்தான் இருக்கிறது. அந்த போதையை தடுக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நாங்கள் இந்த பகுதியில் சந்திக்க நேரிடும். எனவே போதையை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் சிறுமியின் உயிரிழப்புக்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 2 பிரதான கோரிக்கை வைத்துதான் இவர்கள் தற்போது ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோபத்துடன் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அதனால் தற்போது இந்த ஆக்ரோஷம் என்பது ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது. எங்கள் குழந்தை பாதிக்கப்பட்டதற்கான காரணத்துக்கான சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது என்ன தண்டனை பாயப் போகிறது? சிறப்பு நீதிமன்றம் எப்போது தொடங்கப்படும்? அதற்கான உறுதியை தர வேண்டும். அதுவரை நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஒட்டுமொத்தமாக போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்க முடிகிறது ஸ்ரீதர். அந்த ஒவ்வொரு மக்களினுடைய முகத்திலும் இருக்கின்ற ஆற்றாமை, கோபம் அனைத்தையுமே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசலாம்.